ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஎல் லோகி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டஃப்டு பிந்தி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வெண்டைக்காயில் கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இது. இந்த டிஷ் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டஃப்டு பிந்தி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 150 கிராம் வந்து வெண்டைக்காய் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் வந்து இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ கீரை போகிறோம். சென்டரில் வந்து சின்னதாக வந்து ஒரு கீரல் மாதிரி போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கீரி வச்சுக்கணும். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து மசாலாஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து கீரி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய வெண்டைக்காவாக இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் அப்படி கட் பண்ண தேவையில்லை. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்ல வெண்டைக்காயை வந்து ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து இப்படி ரெண்டாக வந்து ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெண்டைக்காய் ஃபுல்லாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதாவது மிளகாய்த்தூள். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லுவாங்க. இது இல்லாட்டியும் பரவாயில்ல. இது இல்லாட்டி நீங்கள் வந்து லைட்டாக லெமன் ஜூஸ் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நல்லா இப்போ கலந்து விட போகிறோம். கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேர்க்கடலையும் எள்ளும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே கொரப்பாக அரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரை மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. காரம் பத்தாட்டி வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வெண்டைக்காயில் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து ஸ்டஃப் பண்ணி வைக்க போகிறோம். ஒரே ஒரு வெண்டைக்காய் எடுத்து கொஞ்சமாக அந்த மசாலாவில் உள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எல்லாமே வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து ஆயில் விட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனே எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த வெண்டைக்காயை வந்து நம்ம ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறதில்ல. ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இது வந்து நல்லா குக் ஆகணும்.
அப்பப்போ அந்த 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து பெரட்டி போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து எல்லா சைடுமே வந்து வெண்டைக்காய் வந்து குக் ஆகும். ஒவ்வொரு வெண்டைக்காயை அப்படியே திருப்பி போடுங்க. ஸோ இதே மாதிரி 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நல்லா வந்து அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இடையில திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒரு கொத்து. ஸோ இந்த வெண்டைக்காய் வந்து இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா வந்து ஃப்ரையாக இருக்குது. எல்லா சைடுமே வந்து வெண்டைக்காய் வந்து ஃபுல்லாக குக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ இறக்கிடலாம். அந்த கருவேப்பிலையும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காயில் யூஸ்வலாக புளிக்குழம்பு, பொரியல் அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சூப்பரான ஸ்டஃப்டு பிந்தி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து தயிர் சாதம், ரச சாதம், பருப்பு சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்டார்டராகவும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த டிஷ் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.